வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரே ஹேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கிரே ஹேர் பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, முறையான மாற்று மருத்துவம் தான். அதாவது ஒரு நேச்சர் மூலமாக நம்ம எப்படி நேச்சுரல் ரெமெடிஸ் மூலமாக நம்மளோட கிரே ஹேரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அது மட்டுமே இல்லை, அடுத்து அது வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏன் இதில் முழுக்க நம்ம ஒரு இயற்கை முறை பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சிம்பிளாக என்ன அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்குரிய இயற்கை வைத்தியங்கள், அதாவது நான் எதுலலாம் எக்ஸ்பர்ட்டோ லைக் அக்குபஞ்சர், முத்ரா அண்ட் அரோமா தெரப்பி, இந்த மூணோட அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் நம்ம ஜஸ்ட்டு கிரே ஹேர் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், மேலே ஒரு டை பண்ணிடுறோம். அதை ஒரு ஹேர் கலர் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம டெம்பரவரியாக பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அந்த ஹேர் கலர் அதுக்குரிய எதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஹேர் கலர் மாறுறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு இயற்கை வைத்தியங்கள் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு ஒரு செடியை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அதோட இயற்கையான அந்த மண் நல்லா இருக்கணும், அதோட ரூட் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட இலைகள் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம்தான் அதுக்கு டாப்பில் அதுக்கு மேலே இருக்கிற பூக்கள் நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு பூவோட கலர் நம்ம வீட்டிலலாம் பார்த்துருப்போம். பூவோட கலர் செடியில் பார்க்கும்போது கலர் டல்லாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள், இது ஜஸ்ட் பூ நல்லா வரும்போது பிரைட்டாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முறை தான் நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதில் எப்படி இருக்க போகுதுன்னா, எப்படி அந்த மண்ணை நல்ல உரமானதாக மாற்றலாம். சில செடிகள் பார்த்துருப்பீங்க, அந்த மண்ணில் நிறைய தண்ணி ஊற்றி அப்படியே நிற்கும். அது செடிக்கும் போகாது, அடியில் ரூட்டுக்கும் போகாது, அப்படியே சேர்ந்திருந்து மேலே அழுகிறோம். என்னென்னா மேலே வரைக்கும் அதுக்கு சத்துக்கள் பூ வரைக்கும் போகலை அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறது உண்டு. அதே விஷயத்தை தான் நம்மளோட உடம்போட ஒற்றி நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்மளோட ஹேருக்கு என்ன பிரச்சனைனால இந்த மாதிரி ஹேர் கிரேவாக சீக்கிரமே மாறுது. இன்றைக்கி மோஸ்ட்லி 25 or 22, 23லேருந்தே நிறையா இளைய தலைமுறையினருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எதை மாற்றணும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இதோட மெயின் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் உள்ள கழிவு நீக்கம் சரியாக இல்லாததுனால, கழிவுகள் நிறையா சேர்றதுனால, அதனால் இரத்த ஓட்டம் தடைப்படுதல், இதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இதை நம்ம ரெண்டாக பார்ப்போம். உடலோட கழிவுகள் தங்குது ஒன்று, தங்குறதுனால நம்மளுடைய ரத்தம் ரொம்ப அசுத்தமாகுது. அண்ட் அந்த ரத்தம் அசுத்தம் ஆகிறதுனால சிலருக்கு திக்கன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ரத்தம் திக்கன் ஆகுது. ஸோ அதனால ரத்த ஓட்டம் தடைப்படுது. ஸோ நம்மளோட மண்டை, அதாவது நம்மளோட ஸ்கேல்ப் வரைக்குமே நம்மளோட ரத்தம் கரெக்டாக முறையாக பாயலை. ஸோ பாயலை அப்படின்னா நம்மளுக்கு தேவையான, முடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. முடிக்குன்றதை விட நம்ம எல்லாருக்கும் தெரியும், கலர் கொடுக்குற ஒரு நிறமி நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலையும் சரி, நம்மளோட ஸ்கின்லேயும் சரி, அது அந்த செல்லோட பேர் அந்த நிறமியோட பேர் மெலனின். அதை உருவாக்குறது மெலனோசைட்ஸ். ஸோ அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் இருக்கிற அந்த மெலனோசைட்ஸ்க்கு தேவையான உரம் கிடைக்கல அப்படின்னா அந்த மெலனின் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ மெலனின் அப்படிங்கிறது ஒரு கலர் கொடுக்குற ஒரு நிறம் கொடுக்குற அந்த ஒரு செல். ஸோ அந்த ஒரு நிறமியை சரி நல்லா தண்ணி ஊற்றி உரம் ஊற்றி வளர்த்தா மட்டுமே அது நம்மளோட முடிக்கு கலர் கொடுக்கும். ஸோ அது ஒன்று தான் இந்த இடத்துல பிரச்சனை. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடலோட கழிவுகள் நீக்கணும். ஸோ கழிவுகள் நீக்கணும்னா நம்மளோட குடல் சுத்தமாக இருக்கணும். ஸோ குடல் சுத்தமாக இல்லைன்னா தான் அடுத்து என்ன ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
குடலில் தான் சத்துக்கள் உறிஞ்சப்படணும். நம்மளோட எல்லா சத்துக்களுமே நம்ம குடலில் தான் உறிஞ்சப்படுது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுது. ஸோ அந்த குடலில் உறிஞ்சப்படுற தன்மை, அதற்கு நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கணும். நிறைய ஆன்டிபயாட்டிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, தேவையில்லாமல் நிறைய உணவுகள், அதாவது நேரம் தாழ்த்தி நிறையா உணவுகள் எடுக்கிறது, இதனால் நம்ம குடலில் சத்துக்கள் உறிஞ்சப்படாமையும் நல்ல பாக்டீரியாக்கள் இல்லாமல் நம்மளோட குடலில் வந்துட்டு பேட் பாக்டீரியா உண்டாகிறதும் அண்ட் நிறைய அன்டைஜஸ்டட் ஃபுட், இதுதான் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து நிறையா இருக்கும்போது நம்ம குடலை வந்து பிரிக்கிற அந்த ஒரு சுவர் இருக்கும் இல்லையா, குடலோட சுவர். ஸோ அந்த ஒரு சுவர் வந்து ஓப்பன் ஆகி அதை அரித்து அதன் மூலமாக லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி, ஸோ அப்போ லீக்கி கட்னா என்ன, லீக் ஆகுது. ஸோ அதன் மூலமாக அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் நம்மளோட ரத்தத்தில் கலக்குது. ஸோ இது அந்த ரத்தத்தை அசுத்தமாக்குது. அண்ட் ரத்தத்தை சும்மா நம்மளோட கலோக்கியல் வேர்டாக யூஸ் பண்ணோன்னா ரத்தத்தை சூடாக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கழிவுகள் ரத்தத்தில் அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரத்தம் சூடாகிறது, அப்புறம் கழிவுகள் இருக்கும்போது டேண்ட்ரஃப் வர்றது, ஸ்கேல்பில் இன்ஃப்ளமேஷன்ஸை உண்டு பண்ணுறது. ஏன்னா லீக்கி கட் பிரச்சனை வந்தாலே நம்ம உடம்பு என்ன நினச்சிரும்னா, ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே வந்துருச்சு, அன்டைஜஸ்டட் ஃபுட்டு அப்படின்னு நினச்சி அது என்ன பண்ணுன்னா அதுக்கு எதிராக நம்ம உடம்பு நம்மளே அழிக்க தொடங்கிடும். அதுதான் வந்து நம்ம செல்ஸே வந்து அழிக்க தொடங்கிடும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள். ஸோ அது ஸ்கேல்பில் போய் ட்ரை ஆக்கிட்டு டேண்ட்ரஃப் உண்டு பண்ணும் அண்ட் ஹேர் ஃபாலிக்கிள்ஸை தடை பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ அப்போ இதோட ரெமெடி என்னவாக இருக்கலாம், நம்ம 2 பண்ணணும். ஒன்று, கரெக்டான லைஃப் ஸ்டைல் போகணும். நல்ல காய்கறிகள், பழங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நேரம் தாழ்த்தி நம்ம வந்து சாப்பிட்றத கண்டிப்பாக மாற்றணும். அண்டு வந்து ரொம்ப நேரம் தாழ்த்தி சாப்பிடும்போது அதோடு சேர்த்து நான் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அது செரிமானம் இல்லாமல் அப்படியே நம்ம படுத்துடுறது, இது எல்லாத்தையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, இதை இன்னொரு வேர்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து கழிவு நீக்கம், இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி பித்தம். ஸோ நம்ம உடம்பில் பித்தம் அதிகமாகுது. ஸோ அந்த பித்தம் அதிகமாகிறதுக்கும் என்ன காரணம், நான் சொன்ன மாதிரி ஒன்று அன்டைஜஸ்டட் ஃபுட், இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி. இன்றைக்கி உள்ள பரபரப்பான சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியாக மாறாமல், ஒரு படபடப்புக்கு போகாமல், அப்பப்போ ஓகே ஒரு ஒர்க்கை முடிக்கணும், நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், பட் அந்த ஸ்ட்ரெஸ் அடுத்த லெவலுக்கு மன அழுத்தமாக மாறாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அப்போவே அதை வந்து கட் பண்ணணும். எப்பயுமே வந்து அப்படியே ஒரு டென்ஷனில் ஒரு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மோட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு எப்பயுமே பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது காம் டவுனான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் வரணும். ஸோ அதை அப்பப்போ கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஆனுங்கன்னா கூட அதை மறுபடியும் அதோட பேக் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஆன்சைட்டியாக மாறாது. ஆனால் அது நமக்கு இன்றைக்கி இருக்கிறதே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ஆகிற ஸ்ட்ரெஸ் ஒரு வாரமாவது இன்றைக்கி எல்லார்கிட்டையும் நீடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா கன்சல்டேஷன் வரும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை மீறி ஆன்சைட்டி இருக்குது, அவங்களாவே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இட் ஷோஸ் எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் லெவலோடு நிற்காமல் ஆன்சைட்டி லெவலுக்கு எல்லாருமே போயிடுறோம். ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். அதை ஈஸியாக பிராணாயாமம் மூலமாக நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு முறையான அந்த யோகா கற்றுக் கொடுக்குறவங்ககிட்ட போய் அந்த மூச்சு பயிற்சி மட்டுமாவது நம்ம கற்றுக்கிட்டோன்னா இந்த பித்தத்தை வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அந்த பித்தம் கண்டிப்பாக நம்ம உடம்புல குறையணும். அப்போ 2 தான், கழிவு நீக்கம் நல்லா இருக்கணும், பித்தம் குறையணும். இந்த 2 இருந்தால் முறையான பிராண சக்தி நம்மளோட முடிக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதை கரெக்டாக செய்யும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும், நம்மளோட உடம்புக்கு தேவையான பிராண சக்தி கிடைக்கும். இந்த 2மே முடிக்கு கரெக்டாக போயிடுச்சுன்னா மெலனின் உற்பத்தி கரெக்டாகிடும். இப்போது எனக்கு கிரே ஹேர் இருக்குது, இதை
நான் முறையாக இந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணும்போது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஏன்னா நம்ம சொல்கிற டாபிக் வந்துட்டு இளைய தலைமுறையினருக்கு, அதாவது ஒரு 25 வயசுலேருந்து மாற்றங்கள் இருக்குது, அதிலிருந்து அந்த 35-40 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி முறையான பழக்கத்துக்கு கொண்டு வாங்க, உங்களோட பித்தத்தை குறைங்க. ஓகே, இதுக்கு வழிகள் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப எடுக்கிறத கண்டிப்பாக குறைக்கணும். அண்ட் நம்மளோட குடலை சுத்தப்படுத்திட்டோம், குடல் நல்லா இருக்குது இப்போது. ஸோ இதுக்கு நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று, நம்ம உடம்புல நான் சொன்ன மாதிரி லீக்கி கட் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த ஒரு முறையற்ற அந்த லீக்கி கட் வரும்போது நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மெலனினும் வந்து பாதிக்கப்படுது. ஸோ காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே ஃப்ளாக்ஸீட், அதாவது உங்களுக்கு கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா ஆலி விதை வந்து கேப்சூல் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ அதை சாப்பாட்டுக்கு பிறகு 2 கேப்சூல் எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் இரவு சாப்பாட்டுக்கு பின் கரிசலாங்கண்ணி ஒரு காயக்கல்ப மூலிகை தான். ஸோ இரவு சாப்பாட்டுக்கு பின், அதாவது படுக்கும்போது நீங்கள் 1 டம்ளர், அதாவது ஒரு 200 ml மிதமான சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, கஷாயமாலாம் காய்ச்ச தேவையே கிடையாது, மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகவே உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது, நீங்கள் தூக்கத்துலேயும் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2ம் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் பெருசாக இல்லை, இந்த கழிவு நீக்க பிரச்சனை, அந்த பிராண தேக்கம் மட்டும்தான் இருக்குன்னா நம்மளோட கரிசலாங்கண்ணியே இதற்கு போதுமானதாக தான் இருக்கும். ஓகே, அதற்கடுத்து முக்கியமாக இதுக்கு இன்னொரு காயக்கல்பங்கள் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோற்றுக்கற்றாழை ஜெல்லும் நெல்லிக்காவும். ஒரு பெரிய அருமருந்து. நான் மேலே சொன்ன எல்லா ரூட் காஸ், அந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பெரிய அருமருந்து வந்து சோற்றுக்கற்றாழையும் நம்மளோட நெல்லிக்காவும். ஸோ இதை 2ம் நீங்கள் காலையில் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம்லாம் இல்லை, எனக்கு குளிர்ச்சியாக எது சாப்பிட்டாலும் உடனே தும்மல் வரும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காலையில் எடுக்க வேண்டாம். ஒரு 11 மணி ஆனும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒன்றும் பண்ணாது, குளிர்ச்சி எதுவும் பண்ணாது அப்படின்னா, அதுவும் இந்த சம்மரில் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, இந்த அளவுக்கு ஒரு சோற்றுக்கற்றாழை ஜெல், இந்த அளவுக்கு ஒரு செடியிலேருந்து ஜெல் எடுத்துகிட்டு, ரியலாக தான் இருக்கணும், கடையில் வாங்காதீங்க, அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட பிளெண்டரில் ஒரே ஒரு நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு உப்பு மிளகு 2ம் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி ஒரு தண்ணியாகவே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நெல்லிக்காவும் தண்ணி ஊற்றி தான் அடிக்க முடியும். சோற்றுக்கற்றாழை போடுறதுனால கொஞ்சம் ஜெல் ஃபார்ம் வரும். ஸோ எனிவே அது ஆனால் ஒரு நல்ல லிக்விடாக தான் இருக்கும். உப்பு மிளகுலாம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு சுவையுமே இதில் கிடைக்கும். நல்லா அத்தனை சுவையுமே இதில் கலந்து வர்றதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ உங்களோட பஞ்ச பூதங்களுமே வந்து பேலன்ஸ் ஆகிறதையும் உணர முடியும். ஸோ அப்போ இது உடம்புல உள்ள பித்தத்தை குறைச்சி சூடெல்லாம் நல்லா தணிச்சு, அண்ட் இது 2யும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அவ்வளோ விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் சரி, இந்த கிரே ஹேருக்கும் சரி, அவ்வளோ ஒரு தேவையான அவ்வளோ சத்துக்களும் இதில் இருக்குது. அண்ட் பித்தத்தையும் குறைக்குது. அண்ட் கழிவு நீக்கமும் முறையாக நடக்குது. அண்ட் கரிசலாங்கண்ணியோட சேர்ந்து எடுக்கும்போது கழிவு நீக்கம் முறையாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கழிவு நீக்கங்களை ஒரு பொடிகள் மூலமாகவும் உங்களோட உடம்பில் இருக்கிற பித்தத்தை குறைச்சி தேவையான தாது உப்புக்களையும் நம்மளோட விட்டமின், ஏன்னா குடல் வந்து இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த தாது உப்புக்கள், அயன், அதாவது ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த அயனே வந்து கரெக்டாக இல்லை. பட் இந்த அயனும் விட்டமின் சியும் இதில் நிறைஞ்சிருக்கனால உங்களோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், பிளட் ஃப்ளோ முடிக்கு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கருமை நிறம், அதாவது கிரே ஹேர்லேருந்து மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். அதற்கு அடுத்து எந்த ஒரு கிரே ஹேர் வளராமையும் உங்களால் தடுக்க முடியும். ஸோ நான் சொன்ன 2 வழிகளையும் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இதற்கு முத்ராவும் அக்குபஞ்சரும் ஹெல்ப் பண்ணுதானா? 100 இல்லை 200% இந்த பிரச்சனைக்கு உதவி பண்ணுது. இப்போ நான் சொன்ன விஷயங்களையும் சொல்ல போகிற அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அந்த முத்ராவையுமே தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 100 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வந்துட்டு நீங்கள் திருப்பி வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் உண்மையாகவே நடக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு 4 புள்ளிகள் நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஒவ்வொரு லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன்.
ஸோ முதல் புள்ளி LI4, அதாவது பெருங்குடலுக்கு சக்தி கொடுக்குற புள்ளி. ஸோ அதற்கு இந்த பெருவிரலையும் ஆள்காட்டி விரலும் இப்படி வருது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல பொம்முன்னு ஒரு பகுதி இருக்கும், இதுதான் LI4. இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் இருக்கும், ஆனால் நாளடைவில் இந்த பெயின் குறையிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து LI4. அதுக்கு அடுத்து LI11. இப்படி கையை மடிச்சிங்கன்னா இந்த பெருவிரல் பக்கமாக வரும்போது இங்கே ஒரு அந்த க்ரீஸில் இந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த புள்ளி தான் LI11. இது ரொம்ப அழகாக உங்களோட ஆன்சைட்டி லெவல், உங்களோட பிளட்டோட அந்த பித்த தன்மையை மாற்றி உங்களுக்கு தேவையான இம்யூனிட்டியும் இது கொடுக்கும், நல்லா குடலில் சத்துக்கள் உறிஞ்சுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். LI11. அதற்கடுத்த புள்ளி SP10. அது காலில் இருக்குது, அதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். அது பிளட்டை சுத்தப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு புள்ளி. என்னென்னா ஏற்கனவே அது கொஞ்சம் அசுத்தமாக இருக்கு இல்லையா, ஸோ இனி நீங்கள் மாற்ற போகிறீங்க லைஃப் ஸ்டைலில். ஸோ ஏற்கனவே அசுத்தமாக இருக்கிற அந்த டாக்ஸின் உள்ள பிளட்டை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த SP10 வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கிரே ஹேர் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கும், சின்னதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அலர்ஜியை மாற்றுற தன்மை கூட இந்த SP10க்கு உண்டு. ஈவன் சைனஸ் கூட அது மாதிரி ஒரு அலர்ஜி தான். ஸோ அதையும் மாற்றுற தன்மை SP10 அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து LI4, LI11, SP10 சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான புள்ளி LU10. அது வந்து இந்த பெருவிரலில் இப்படி வரும்போது இங்கே இந்த பொம்முன்னு இருக்கிற அந்த ஒரு மேடில் நம்மளுக்கு இருநிற தோல்னு சொல்லுவோம், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த தோல் முடிகிற இடத்துல இந்த 2 எலும்புகள் இங்கே இருக்கும், அதற்கும் நடுவில் இப்படி ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா ஒரு இடம் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இதுதான் வந்து LU10. ஸோ இது வந்து இரத்த ஓட்டத்திற்கான ஒரு புள்ளி. தங்கு தடையின்றி ரத்தத்துக்கு நல்ல ஆக்சிஜன் போகி அதை தூண்டுறதுக்குரிய ஒரு புள்ளி. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், இந்த புள்ளி வந்து நிறைய பேருக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். தைராய்டெலாம் இருந்தால் இந்த புள்ளியை ஸ்டிமுலேட் பண்ணவே முடியாது, அவ்வளோ பெயின் இருக்கும். ஸோ இந்த ஒரு புள்ளி, இந்த 4 புள்ளிகளையும் மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் எப்போவாது ஒரு கையும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த 4 புள்ளிகளையும் நல்லா மூச்சை இழுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது காலையில் உங்களுக்கு மலம் போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நைட்டு தூக்கம் அவ்வளோ அருமையாக வரும். உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே குறையும் அந்த LI11 அப்படிங்கிற ஒரு புள்ளிலாம். ஸோ இதன் மூலமாக உங்களோட பிளட்டோட தன்மை நல்லா மாறி உங்கள் மெலனின் வந்து நல்லா ஹேரில் வந்து செக்ரீட் ஆகி நல்ல கலர் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி முத்ரா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து முத்ரா தான். ஸோ பிராண முத்ரா ரொம்ப அருமையாக பிராண தேக்கத்தை சரி பண்ணுற ஒரு முத்ரா வந்து பிராண முத்ரா. ஸோ இந்த சுண்டு விரலையும் மோதிர விரலையும் பெருவிரலோட கனெக்ட் பண்ணி இப்படி வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்படி நம்மளோட மடியில் வச்சுருக்கணும். 10 நிமிடம் காலையிலையும் ஈவினிங்கும் எப்பாவது ஒரு ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறப்ப பண்ணுங்கள். மோஸ்ட்லி பிராணமுத்ரா நைட் படுக்கும்போது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து இன்னொன்று வாயு முத்ரா. இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு பெருவிரலுக்கு அடியில் வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. இதையும் நம்மளோட மடியில் வச்சு நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே ஒரு 10 தடவை 2 வேளை தாராளமாக பண்ணலாம். பிராணமுத்ரா பண்ணும்போது எப்படி ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கோ, இந்த வாயு முத்ரா பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்டைஜஸ்டட் ஃபுட். ஸோ அந்த பிரச்சனைகள் மாறி குடலில் ஏற்படுற அந்த அவ்வளவு பிரச்சனைகள், லீக்கி கட் பிரச்சனையுமே மாறும். ஏன்னா இது வந்து நம்மளோட வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து இது கூட சம்மந்தப்பட்ட உறுப்புகள் என்னதுன்னா பெருங்குடலும் நுரையீரலும். நான் சொன்ன அக்குபஞ்சர் புள்ளிகளையும் பார்த்திங்கன்னா பெருங்குடலுக்கான புள்ளியும் நுரையீரலுக்கான புள்ளியும் இருக்கும். ஸோ ஏன்னா அந்த ரெண்டும் தான் ரத்தத்தை சுத்தகரிக்குது. அண்ட் குடலில் நான் இன்ஃப்ளமேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அது 2 கனெக்ட் பண்ணுற புள்ளிகள் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி இந்த வாயுவில் உள்ள அந்த 2 உறுப்புகளும் பார்த்திங்கன்னா அதே தான், நம்மளோட நுரையீரலும் பெருங்குடலும் தான். 2ம் ஒன்று சேர்ந்து இயங்கணும். ஆனால் 2மே வந்து ரொம்ப ஹைப்பராக இருக்குது. ஸோ வாயுக்களை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக டைஜஷன் கரெக்டாக நடக்கும். அப்போ இதுக்கப்புறம் அதாவது ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு நம்ம சில பொடிகள் எடுத்துகிட்ருக்கோம்.
இப்போது இன்றைக்கி நான் சாப்பிட்ற ஃபுட்டு இன்னும் அன்டைஜஸ்டனாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அது செரிமானம் கரெக்டாக நடக்கணும்ல. ஸோ அதுக்கு இந்த முத்திரைகளும் சரி, அந்த அக்குபஞ்சரும் புள்ளிகளும் சரி, டெய்லி அன்றாடம் நடக்கிற விஷயங்களுக்கு அதை நல்லா அழகாகவே ஹெல்ப் பண்ணும். அப்போது பழைய பிரச்சனைகளை ஒரு பக்கம் நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய், சோற்றுக்கற்றாழை எடுத்து, கரிசலாங்கண்ணி எடுத்து மாற்றிட்டு இருந்தாலும், இன்றைக்கி இப்போது மென்மேலும் நான் வந்து என்னோடய குடலுக்கும் என்னோடய செரிமானத்துக்கும் ரத்தத்துக்கும் மென்மேலும் நான் வந்து எதுவும் பிரச்சனை கொடுத்தா எப்படி அது சீக்கிரம் சரியாகும்? நீங்கள் ஒரு பக்கம் பழசை சரி பண்ணுவீங்க, அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி ரொம்ப சாப்பிடுவீங்க. ஸோ லைஃப் ஸ்டைலையும் மாற்றி இருந்தாலும் அன்னன்னைக்கு அந்த விஷயங்கள் கரெக்டாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்ராவும் அக்குபஞ்சர் புள்ளிகளும் சேர்த்து பண்ணிகிட்டே பழைய விஷயங்கள், பழைய கழிவுகளை சரி பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஹோம் ரெமெடிஸும் எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமாகவே உங்களோட அந்த முடியோட நிறம் மாறுறதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒயிட் ஹேர், க்ரே ஹேர் வராமையும் இருக்கும். அண்ட் வெளியில் வந்து இதுக்கு நான் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம்? இப்போ நான் மேலே சொன்ன எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, இது மாறுறதுக்கு எனக்கு 100 நாள் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே நான் இதுக்கு ஏதாவது என்னோடய ஹேரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போது அதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அரோமா சீரம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அந்த அரோமா சீரம், அந்த பிளெண்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான கெரியர் ஆயில் வந்து 50 ml நல்ல ஒரு பிராண்டில் ஃப்ளாக்ஸீட் ஆயில், அதாவது ஆலிவ் விதை ஆயில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவகடோ ஆயில் வாங்கிக்கோங்க. நான் சொல்ல போகிற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலிருந்து 10 சொட்டு கலந்துக்கோங்க. ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் 10 சொட்டு, சிடார்வுட் எசென்ஷியல் ஆயில் 10 சொட்டு, பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் 10 சொட்டு, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 10 சொட்டு. ஸோ இது எல்லாமே கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை ரெகுலராக நீங்கள் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதிலேருந்து ஒரு 10-15 சொட்டு எடுத்து நல்லா கையில் இப்படி சூடு பறக்க இப்படி தேய்ச்சிட்டு உங்களோட மண்டை ஓட்டில் மட்டும் நல்லா கரக்கரன்னு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு நல்லா கோம்பு வச்சு கூட இப்படி தட்டி ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா வர்றதுனால அந்த மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ க்ரே ஹேருக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல பிராண்ட்ஸாகவே ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் பிளெண்டு ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பிளெண்டை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஆலிவ் விதை எண்ணெயிலையோ இல்லை அவகேடோ ஆயிலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சீரம் மட்டும் உங்களுக்கு 20 ml அனுப்பி வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பட் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஒரு சீரம் வந்து கலர் சேஞ்சிங் சீரம் கிடையவே கிடையாது. இது வந்து கருப்பாக்கும், உங்கள் முடியில் தடவினோடனே இயற்கையாகவே உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிறோம். இது வந்து ஒரு டை, அந்த மாதிரியான விஷயம் இதில் கிடையாது. நான் மேற்கூறின எல்லா விஷயங்கள்னால தடைபட்டு இருக்கிற அந்த ஒரு இரத்த ஓட்டத்தையும் அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து லாக் ஆகிருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு சப்போர்ட், ஒரு உறுதுணையாக இருந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த மெலனின் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் தங்கு தடையின்றி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது தடவுனோடனே மேஜிக்காக பிளாக்காக அடுத்த நாள் மாறுன்ற விஷயம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹேர் லாஸ் இருந்தாலும் அதையும் உடனே வந்து நிப்பாட்டும். அண்ட் ஹேர் க்ரோத் இந்த ஏஜில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது குட்டி குட்டி ஹேர் க்ரோத் வர்றதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே இன்றைக்கி தேவையான ஒரு வீடியோவாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.